வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணலான்னு வாங்க உங்களுக்கு சொல்கிறேன். இது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடாத பசங்க கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸையும் மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. நான் வந்து விடியமில் 3 பர்னர் அடுப்பு வாங்கியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், ஸ்வீட் பண்ணலான்னு யோசிக்கும்போது பசங்க தான் இதை கேட்டாங்க. சரி, அதான் ஃப்ரூட் கஸ்டர்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு நான் 1/2 லிட்ரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்களும் அது மாதிரி சுத்தமான பசும்பால் கிடச்சா கூட ஓகே தான். தண்ணி சேர்க்காமல் ஃபுல்லாக அதை நல்லா திக்காக காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா கொதி வர்ற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அப்புறமா சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை கரைச்சிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் 1/2 லிட்டர் பாலுக்கு. நான் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் தண்ணி வேணுனாலும் ஊற்றி கரைச்சிக்கலாம். இது கூட கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி தான் சேர்க்கணும். அப்படியே டைரெக்டாக பவுடரை பாலில் சேர்த்தோன்னா கட்டி கட்டியாக போயிடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணோடனே பால் நல்லா திக்காகிடும். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்கானோடனே நம்ம இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கி சுகர் கரைஞ்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கஸ்டர்ட் போட்டோடனே நல்லா திக்காயிடுச்சு. 1/2 லிட்டர் மில்க்குக்கு நான் 100 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் கூட வேணும் கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸை பொறுத்து இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு ஃபங்க்ஷன் டைமில் யாராவது நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க, வீட்டில் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லா ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நம்ம இதை ஆற விட்டுறலாம். என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு சேரும். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் நான் அதில் சேர்க்க போகிறேன். இப்போ இதெல்லாம் எப்படி நான் கட் பண்ணி அதில் சேர்க்குறேங்கிறத நீங்கள் பாருங்கள். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. மில்க்கும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ இதில் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக நம்ம ஆட் பண்ணிடலாம். சூப்பராக ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. என் பசங்க வெறுமனே நான் ஃப்ரூட்ஸ் வெட்டி கொடுத்தேன்னா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்தோன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் கூட மிஞ்சாது, அழகாக சாப்பிட்ருவாங்க. ட்ராகன் ஃப்ரூட்டில் எல்லாம் ஸ்வீட் இருக்காது. நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஸ்வீட்டாக நல்லா சாப்பிட்ருவாங்க. இதில் லைட்டாக நான் ஹனியும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் அதையும் கூட சேர்த்து இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.